அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் பலவீனமடையும் காற்றழுத்த தாழ்வு நிலை. நாடு முழுவதும் தீவிரமடையும் டெங்கு நோய், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 4 லட்சம் பேருக்கு நிரந்தர சாரதி அனுமதி அட்டைகள் விநியோகம். மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் இளைஞர் மரணம். வெளிநாட்டு மோகம் காட்டி பல கோடி ரூபாய் மோசடி, பெண்ணொருவர் கைது. வவுனியாவில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம், தொடரும் விசாரணைகள். வடக்கு மாகாண ஆசிரிய இடமாற்ற விவகாரம் வெளியான முக்கிய அறிவிப்பு. திருமணம் நடைபெறவிருந்த இளம் ஜோடிக்கு நேர்ந்த துயரம். சட்டவிரோத பீடி இலைகள், வெளிநாட்டு சிகரெட்களுடன் 2 கைது. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் வடகிழக்கே மத்திய வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கிழக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் பலவீனமடைய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இலங்கையின் வடகிழக்கே மத்திய வங்காள விரிகுடா கடல் பகுதியில் மீன்பிடிக்கும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடலோடிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்கம் காரணமாக கடல் பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த வருடத்தில் முதல் 2 மாதங்களுக்குள் 12,000க்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனவரி மாதம் முதல் இன்று வரை நாடு முழுவதும் 12,165 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டின் ஏனைய மாவட்டங்களை விட கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாத்தறை, காலி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்துள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு அதனை தடுப்பதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சுகாதார அதிகாரிகள் மற்றும் மாநகர சபை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதுடன் நுழம்பு பெருகும் இடங்களை அழிப்பதற்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த தங்கள் வீடுகள் மற்றும் சூழலை தூய்மையாக வைத்திருக்குமாறும் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை அகற்றுமாறும் சுகாதார திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்காலிக அனுமதி பத்திரங்களை வைத்திருந்த 4 லட்சம் பேருக்கு இதுவரை நிரந்தர அனுமதி பத்திர அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நிலவிய சாரதி அனுமதி பத்திர அட்டை தட்டுப்பாடு காரணமாக சாரதிகளுக்கான பரீட்சையில் சித்தியடைந்தவர்களுக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களை வழங்கப்பட்டிருந்தன. தற்போது அந்த நடைமுறையின் கீழ் தற்காலிக அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களுக்கு நிரந்தர அட்டைகளை வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே 4 லட்சம் பேருக்கு நிரந்தர அட்டைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 1 லட்சம் அட்டைகள் அச்சிடப்பட்டு தயாராக உள்ளன. இவை எதிர்வரும் நாட்களில் தற்காலிக அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்களுக்கு விநியோகிக்கப்படும். எதிர்காலத்தில் சாரதி அனுமதி பத்திர அட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க மேலதிகமாக 10 லட்சம் அட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான கொள்முதல் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. இந்த அட்டைகளை விரைவில் இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். காலி ஹிரிதுமா போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தவலம அக்குரச வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை அக்குரச நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று தவலம சந்தி பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்துள்ளது.
அதேவேளை எதிர் திசையில் வந்த காருடன் குறித்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்து பயணித்த மற்றொருவரும் பலத்த காயமடைந்துள்ளனர். அவர்கள் உடனடியாக ஹினிதும வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக உடுகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் காலி தலங்கெல்ல பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். காயமடைந்த மற்ற நபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக காலி கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த விபத்துடன் தொடர்புடைய காரின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை ஹினிதும போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட 1,06,00,000 ரூபாய் மோசடி செய்த ஒரு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் முன்னர் ருமேனியாவில் பணிபுரிந்ததாகவும் அந்த நாட்டில் தனது தொடர்புகளை பயன்படுத்தி பணம் பெற்று வாக்குறுதி அளித்தபடி வேலைகளை வழங்கவில்லை என்றும் பணியகத்திற்கு 15 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர் தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகின்றது. சந்தேக நபரான பெண் பிலியந்தலை, வெள்ளப்பட்டி, கொலடாவை மற்றும் ஹகதுடுவ ஆகிய பகுதிகளில் இருப்பதாக தகவல் கிடைத்த போதிலும் அதிகாரிகள் ஒவ்வொரு முறை சோதனை நடத்தும் போதும் அவர்கள் வருவதற்கு முன்பே அவர் தப்பி சென்று விடுவதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மோசடியில் சந்தேக நபருக்கு உதவிய மேலும் 4 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். இறுதியாக விசாரணை அதிகாரிகள் ஒரு தரகர் மூலம் சந்தேக நபரை தொடர்பு கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட கொலனாவையில் உள்ள ஒரு சட்டத்தரணி வீட்டிற்கு வருமாறு அழைத்து அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை மார்ச் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வவுனியா ஈரட் பெரியகுளம் மயானத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் சடலம் ஒன்று உள்ளமை தொடர்பாக ஈரட் பெரியகுளம் காவல்துறையினருக்கு இன்று காலை தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சுமார் 40 தொடக்கம் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை சடலம் அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவரது உடலில் சிறு பகுதி தீயினால் எரிந்துள்ளதாக கூறப்படுகின்ற இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான இடமாற்ற பட்டியல் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்படவுள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை முதல் 3 கட்டங்களாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்படவுள்ளதாக வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பிரசுரிக்கப்பட்ட வருடாந்த இடமாற்றத்துக்கான சேவையின் தேவை கருதிய இடமாற்ற பட்டியலில் காணப்பட்ட குறைபாடுகள் சீர் செய்யப்பட்டு புதிய பட்டியல் வெளியிடப்படவுள்ளது. ஆசிரியர் சங்கங்களை உள்ளடக்கிய மேன்முறையீட்டு சபையினூடாக மேன்முறையீட்டு செயற்பாடுகள் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் சேவையின் தேவை கருதிய திருத்தப்பட்ட புதிய பட்டியலிலும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக சேவையின் தேவை கருதிய திருத்தப்பட்ட இடமாற்ற பட்டியல் இன்று, நாளை மற்றும் 27ஆம் திகதி என 3 கட்டங்களாக இணையதளத்தில் வெளியிடப்படவுள்ளது. அத்துடன் சேவையின் தேவை கருதிய ஆசிரியர் இடமாற்ற கடிதங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் திகதியும் வருடாந்த இடமாற்றத்துக்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கான இடமாற்ற கடிதங்கள் மார்ச் மாதம் 15ஆம் திகதியும் வழங்கி வைக்கப்படும் என வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் வை ஜெயச்சந்திரன் மேலும் தெரிவித்தார். தம்புள்ளையில் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட தம்பதி நேற்று முன்தினம் விபத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர்களினால் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட தம்பதி 3 மாதங்களின் பின்னர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். தம்பதியினரின்
இறுதிச் சடங்குகள் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது. சிக்கிய வாடகை தமிழை ஜாமகமாவை சேர்ந்த 22 வயதுடைய டிலந்த பூர்ணா என்ற இளைஞரும் அவரது வருங்கால மனைவியான நவோதிய செனவிரத்ன என்ற இளம்பெண்ணுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். கபஹா பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்த இந்த ஜோடி அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் தங்கியிருந்தனர். விடுமுறைக்காக தம்புள்ளையில் உள்ள தங்கள் பெற்றோர் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிள்களில் சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது கண்டி கொழும்பு பிரதான வீதியில் உள்ள வத்துப்பிடிவெல பகுதியில் பேருந்து மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படை கடலோர போலீஸ் படை திணைக்களத்துடன் இணைந்து 2026 பிப்ரவரி 21 சிலாபம் மற்றும் தொடுவாவ கடல் பகுதிகளில் ஒரு சிறப்பு கூட்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்த மற்றும் நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டு 992 கிலோகிராமை விட அதிகமான பீடி இலைகள், 1,40,000 வெளிநாட்டு சிகரெட்கள், ஒரு தொகை பூச்சிக்கொல்லிகள், 2 சந்தேக நபர்கள் மற்றும் ஒரு டிக்கி படகு ஆகியவை கைப்பற்றப்பட்டன. அதன்படி சிலாபம் மற்றும் தொடுவாவ கடல் பகுதிகளில் கடலோர போலீஸ் படை திணைக்களத்துடன் இணைந்து வடமேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் விஜய நடத்திய இந்த சிறப்பு நடவடிக்கையின் போது குறிப்பிட்ட கடல் பகுதியில் கைவிடப்பட்டிருந்த 25 பீடி இலைகள், 14 சிகரெட் பெட்டிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் ஆகிய ஒரு பெட்டியவை ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது 992 கிலோகிராம் பீடி இலைகள், 1,40,000 வெளிநாட்டு சிகரெட்கள், ஒரு தொகை பூச்சிக்கொல்லிகள், 2 சந்தேக நபர்கள் மற்றும் ஒரு டிக்கி படகு ஆகியன கைப்பற்றப்பட்டன. மேலும் இந்த நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கட்பட்டி பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பீடி இலைகள், வெளிநாட்டு சிகரெட்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் அந்த சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சிலாபம் கலால் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.